அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு திசைகளின் பலன்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு திசை. குரு திசை என்பது 16 வருடங்கள். இந்த குரு திசையில் 16 வருட பலன்கள். குரு திசை எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் குரு திசை வருமா வராதா? அப்படி வந்தால் அந்த குரு திசையினுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும்? ஏற்கனவே நாம் ராகு திசையை பற்றி பார்த்திருக்கிறோம், செவ்வாய் திசையை பற்றி பார்த்திருக்கிறோம், சந்திர திசையை பற்றி பார்த்திருக்கிறோம், சூரிய திசையை பற்றி பார்த்திருக்கிறோம், கேது திசையை பற்றி பார்த்திருக்கிறோம், சுக்கிர திசையை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நம் குரு திசையை பற்றி பார்க்கிறோம். குரு திசை என்பது 16 வருடங்கள். இந்த குருவினுடைய பலன்கள் என்ன என்று நாம் பார்த்தோமானால், குரு பகவான் என்பவர் சுபகிரகம், தேவகுரு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். குருவுக்கு எப்பொழுதுமே 5, 7, 9 பார்வைகள் உண்டு. குரு திசையில் இந்த 16 வருடங்களில் குரு நன்றாக அமையப்பெற்று திசை நடத்தினால் என்ன பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தோமானால், குரு பகவான் 2ல் அமர்ந்திருந்து, அதாவது தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலோ, அல்லது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ, அல்லது குறிப்பிட்ட இடங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ சிறப்பாக இருக்கும் என்பது பொது கருத்து. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு திசையிலே வரக்கூடிய ஒவ்வொரு புத்திகளும் என்னென்ன பலன்களை தரும் என்று நாம் டீட்டெயில்டாக பார்க்கவிருக்கிறோம். குரு பகவான் என்பவர் தனகாரகர். ஒருவருக்கு வீடு அமைய வேண்டும் என்றால் குருவின் பார்வை இருக்க வேண்டும். ஒருவருக்கு திருமணம் அமைய வேண்டும் என்றால் வீடு கட்ட வேண்டும், திருமணம் அமைய வேண்டும், குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வேலைவாய்ப்பு அமைய வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், மற்றும் சொத்து சேர்க்கை ஏற்பட வேண்டும், பொருளாதாரத்தில் நல்ல வலுவாக அமைய வேண்டும், தொழிலில் சிறப்படைய வேண்டும் என்றால் குரு பகவான் நன்றாக இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி அடைய வைப்பதற்கு குரு பகவான் மிகவும் முக்கிய கருத்தா. நீதித்துறை, நிதித்துறை என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே குரு பகவானினுடைய சிறப்பு அம்சங்கள். வங்கிகளில் பலருக்கு வேலை செய்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் மிகவும் சிறப்பாக இடத்தில் அமர்ந்திருப்பார். குரு சிறப்பாக அமைந்து விட்டால் அவர்கள் பெரும்பாலும் பண சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் வங்கிகளிலோ அல்லது அரசு துறைகளிலோ, அதிலும் குறிப்பாக கஜனாக்களில் அதாவது குறிப்பறிந்து சொல்ல வேண்டுமென்றால், இப்போ பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையிலேயோ, அல்லது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிலேயோ, அல்லது அவர்களுடைய ஊதியத்தை கொடுக்கும் என்ற அளவிற்கு அந்த ஸ்தானத்திலேயோ அவர்களுக்கு சிறப்பாக குரு பகவான் அமையப்பெறுவார். குரு என்பவர் எப்பொழுதுமே ஒரு தண்டனை தரக்கூடியவர் என்று சொல்வதை விட பாடம் கற்பிக்கக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும். குரு பகவான் எவ்வாறு பாடங்களை கற்பித்து தருவார் என்றால், வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் சரித்திரத்தையும் நாம் புரிந்து கொண்ட அளவிற்கு ஒரு படிப்பினையை தருவார். குரு திசையில் இந்த 16 வருட காலங்களிலே நமக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறையாக இருந்தாலும் குரு பகவானின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால், இருக்கிற திசைகளிலே குரு திசை என்பது பெரும்பாலும் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பது பழமொழியாக இருந்தாலும், குரு திசை நடைபெற்றால் எல்லாரும் யோக திசை என்று பெரும்பாலும் கருதி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்த குரு திசை எல்லாருக்கும் யோகத்தை தருமா என்று கேட்டால் பலருக்கு தருவதில்லை. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர், துலாம் ராசிக்காரர், மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள் இவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக செய்வதில்லை. காரணம், அவர்களுக்கு இவர் எதிரானவர், எதிரணியைச் சேர்ந்தவர் என்று நாம் சொல்லுவது வழக்கம். அந்த வரிசையில் இந்த மாதிரி 4 வீட்டுக்காரர்களுக்கும் குரு திசை வந்தால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பது சொல்லுவார்கள். பொதுவாகவே நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் குரு திசை என்பது ஒரு சிறப்பான திசை என்பது பொது கருத்து. குரு திசை சிறப்பாக செயல்படுமா செயல்படாதா? ஒவ்வொரு புத்தி வாரியாக நாம் பார்த்தோமானால், குரு திசை குரு புத்தி காலங்களில் சுய புத்தியில் பெரும்பாலும் குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக பொருளாதாரத்தையோ முன்னேற்றத்தையோ தரமாட்டார் என்பதை தெளிவாக நாம் கூறிவிடலாம். அடுத்ததாக குரு திசைக்கு குரு புத்தி முடிந்த அடுத்தாற்போல் வருவது குரு திசை சனி புத்தி. பெரும்பாலும் குரு சனி புத்தி காலங்களில்
கண்டிப்பாக நன்மைகள் செய்வார். குரு திசையில் சனி புத்தியில் தொழில் ரீதியான வளர்ச்சிகள், உழைப்பு, முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை செய்தல், இந்த மாதிரி அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றத்தை தருவார். குரு திசை சனி புத்தி முடிந்ததற்கு பிறகு வருவது குரு திசை புதன் புத்தி. குரு திசை புதன் புத்தி என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார். ஆனால் புத்திசாலித்தனமான வேலைகளை செய்வதற்கும் ரொம்பவும் ஷார்ப்பாக எல்லாத்தையும் யோசித்து எப்படி எதை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு சிறப்பான சிந்தனைகளை தருவதற்கு குரு பகவான் திசையிலே அவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் வாய்ப்பை தருகிறேன், நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லுகின்ற வகையிலே அந்த குரு திசையில் புதன் புத்தி அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் வாய்ப்புகள் தருவார் என்று நாம் சொல்லலாம். அதற்கு அடுத்தாற்போல் வருவது கேது புத்தி. கேது புத்தி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகையிலே முன்னேற்றங்கள் இருந்தாலும் அவ்வளவு தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இல்லை. கேது புத்தி முடிந்தாற்போல் வருவது சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய மாட்டார் என்று நினைப்பார்கள் பலரும். ஆனால் குரு திசையில் சுக்கிர புத்தி என்பது மிகவும் யோகமான ஒரு புத்தி. அதாவது என் அனுபவத்தில் கூற வேண்டுமென்றால் குரு திசையில் சுக்கிர புத்தி மிகப்பெரிய யோகத்தை தருவார். ஆனால் சிக்கலில் மாட்டி விடுவார். எவ்வாறு சிக்கலில் மாட்டி விடுவார் என்றால், ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், திடீரென நிலம் வாங்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் பாதி தொகைதான் இருக்கும். கடன் வாங்கி நிலத்தை வாங்க வைத்து விடுவார். ஆனால் கடனை கட்ட வைக்க அவர் கஷ்டப்படுவார் அந்த காலத்திலே. ஆனால் அந்த நிலம் பல கோடிக்கு போகும். ஆனாலும் அவர் விற்க முடியாது. அந்த நிலத்திற்கான தொகையை கட்டுவதற்கு கஷ்டப்படுவார். அதேபோல் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் வீட்டிற்கான கடனை கட்டுவதற்கு கஷ்டப்படுவார். ஆனால் வீடு நிலைத்து நிற்கும். அந்த அளவிற்கு ஒவ்வொன்றிலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாலும் எதிர்வினைவு நல்ல பலமாகவும் நல்ல வலுவாகவும் யோககரமாகவும் அமைந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த குரு திசையில் சுக்கிர புத்தி என்பது மிகவும் ஆழமான, அசைக்க முடியாத அசையா சொத்துக்களை உருவாக்குகிற வகையிலும், பெயர் புகழை செல்வாக்குகளை உயர்த்துகின்ற வகையிலும், கடன்களோடு இருந்தாலும் அந்த களங்கத்தோடு இருந்தாலும் நிலைத்து நிற்கும் செல்வாக்கையும் உயர்த்தி காட்டுவார். நான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக குரு திசையில் சூரிய புத்தி என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புள்ள புத்தி என்று சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் நல்ல புத்தி தான் நாம் என்று சொல்ல வேண்டும். சூரிய புத்தி என்பது குறுகிய காலங்களில் இருந்தாலும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வகையிலே அந்த சூரிய புத்தி அமைகிறது. அடுத்ததாக வருவது சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தி காலங்களிலே சூரியன் சந்திரன் என்பது இருவருக்கும் இரு துருவங்களாக இருந்தாலும் அவ்வளவு சிறப்புடையதாக அந்த செயல்பாடுகள் இல்லை. அதற்கடுத்தாறு வருவது செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் புத்தி என்பது குரு திசையில் செவ்வாய் புத்தி கண்டிப்பாக யோகமாக புத்தியாகத்தான் அமையும். இந்த குரு பகவான் குருமங்கள யோகத்தை தருகின்ற வகையிலேயே இந்த குரு திசையில் செவ்வாய் புத்தியில் அபரிவிதமான யோகம், திருமணம், வேலைவாய்ப்பு, வீடு கட்டுதல், மனை வாங்குதல், வெளிநாட்டுக்கு செல்லுதல், வெற்றி வாய்ப்புகளை தருதல் என்ற வரிசையிலே குரு திசையில் செவ்வாய் புத்தி குருமங்கள யோகத்தை தந்து அந்த திசைக்காரர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைத்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த திசைக்கு குரு திசையினுடைய முக்கிய காலகட்டத்தில் பார்க்க போனால், இப்பொழுது செவ்வாய் திசை முடிந்த பிறகு குரு திசையில் ராகு புத்தி. இந்த குரு திசையில் ராகு புத்தி என்பது அவ்வளவு பெரிய சிறப்புகளை தருவதற்கு இல்லை. பொதுவாகவே இந்த குரு திசையில் 2-3 புத்திகள் மட்டுமே யோகமான புத்தி. குரு திசையில் சனி புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் சூரிய புத்தி. இந்த 3 புத்திகளும் கண்டிப்பாக குரு திசைக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்களை தரும். ஆகவே இந்த குரு திசையை பொறுத்தளவில் 16 வருட காலங்களிலே 3 புத்திகள் யோகமாக அமையும். மற்ற புத்திகள் எல்லாம் சுமாராக இருக்கும் என்பது இது ஒரு பொதுவான கருத்து. குரு நன்றாக அமையப்பெற்றால், குரு உதாரணத்திற்கு தனுசிலே இடம்பெற்றிருந்தாலோ அல்லது மீனத்திலே இடம்பெற்றிருந்தாலோ அல்லது கடகத்திலே இடம்பெற்றிருந்தாலோ, ஆட்சி உச்சம் என்று சொல்லுகின்ற வகையில் இந்த 3 இடங்களில் அமையப்பெற்றிருந்தாலோ அல்லது நட்பு வீடான சிம்மத்தில் அமையப்பெற்றிருந்தாலோ மிகுந்த யோகங்களை வாரி கொடுக்கும். அல்லது தனஸ்தானத்தில் அமையப்பெற்றிருந்தாலோ அல்லது நட்பு வீடுகளில் அமையப்பெற்றிருந்தாலோ நல்ல யோகங்கள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாகவே ரிஷபம், துலாம், மிதுனம், கடகம் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தருவதற்கு குரு பகவான் தயங்குவார்.
சுமாரான யோகங்கள் மட்டுமே கிடைக்கும். ஆனாலும் பெரும்பாலும் குருவானவர் கெடுதல்களை செய்ய மாட்டார் என்று நாம் முழுமையாக நம்பலாம். குரு பகவான் அவருடைய திசை காலத்திலே எளிமை, பொறுமை, திறமை என்று சொல்லப்படுகிற வகையிலேயே அவர் குரு திசை ஒரு பொருளாதாரத்திலே எளிமையை கற்றுக் கொடுத்து பாடத்தினையும் படிப்பினையும் கற்றுக் கொடுப்பார். திறமை என்பதை உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்கின்ற வகையிலே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து உங்களுடைய வளர்ச்சியை எட்டி பிடிக்கின்ற வகையிலே உங்களுடைய உழைப்பினை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக அமைத்து கொடுக்கின்ற வகையிலே உங்களுக்கு குருவானவராக இருந்து படிப்பினையை கற்றுத்தருவார். பெரும்பாலும் ஒரு குருதிசையை நடக்கப்பெற்றவர்கள், குருதிசை கடந்து சென்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் அனுபவசாலிகளாக இருப்பார்கள். ஏனெனில் குருதிசையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் என்பது இல்லாவிட்டாலும் அனுபவங்கள் என்பது அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு அதிகபட்சமாக கடின உழைப்பு, போராட்டம், நம்பிக்கை, திறமை, உழைப்பு என்ற அடிப்படையிலே அவர்களுடைய போராடி வாழ்க்கையிலே பெரிய இலக்குகளுக்காக திட்டமிட்டிருந்தாலும் பெரிய இலக்குகளை பெற முடியாமல் போனாலும் சிறிய வெற்றிகளையாவது பெற்றுவிட வேண்டும் என்றும் குரு பகவான் நாம் நடத்துகின்ற காலகட்டத்திலே, இந்த திசை காலகட்டங்களிலே எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமணம், வீடு, வாகனம், வண்டி யோகங்களை கடைசி கட்டத்திலேயோ அல்லது திசையின் முடிவிலேயோ அல்லது நல்ல புத்திகளின் காலகட்டங்களிலோ கொடுத்து விடுவார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. பெரும்பாலும் குரு பகவான் அவர் செய்கின்ற வேளையிலே ஒரு நிரந்தரமான வெற்றியினை தருவார் என்று நாம் சொல்லுவது நடக்காத காரியம். உண்மையாகவே இந்த யோகங்களை வாரி தருமா அப்படி என்று கேட்டால், குருதிசையில் செவ்வாய் புத்தியில் யோகங்கள் வாரித்தரும், குருதிசையில் சனி புத்தியில் யோகங்கள் வாரித்தரும். மற்ற காலகட்டங்களில் எல்லாம் சுமாராகவும் ஆவரேஜாகவும் இருக்கும். குரு திசை ஒருவருக்கு நடக்கிறது என்றால் அவர்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் மிகவும் சிறப்பு. குரு திசை நடக்கிறது என்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பு. குரு திசை நடக்கிறது ஒருவருக்கு என்றால் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை, குரு பகவானை வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பு. குரு திசை நடக்கிறது என்றால் மிகவும் பொறுமையாகவும் திறமையாகவும் கடமையாற்றவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கே அந்த திசை அவர்களுக்கு பயன்படும். குரு திசையில் நல்ல படிப்பினையை கற்றுத்தரும், அனுபவ பாடத்தினை கற்றுத்தரும் என்று நாம் அடிக்கடி சொல்வதற்கு காரணம், நீங்கள் பணம் கொடுத்து புத்தி கொள்முதல் ஏற்படுத்தி கொள்கின்ற வகையிலே குரு பகவான் உங்களுக்கு எளிமையான முறையிலே படிப்பினைகளை கற்றுத்தந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கும் அனுபவத்திற்கும் உங்களுக்கு இந்த திசை காலகட்டங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அவர் உங்களுக்கு பல அனுபவங்களை, படிப்பினைகளையும் கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. மேலும் இந்த குரு திசையில் சிறப்புகள் என்ன என்று இன்னும் நம் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால், பெரும்பாலும் குரு திசை என்பவர் 16 வருட காலங்கள். இந்த திசையின் முடிவில் குரு நன்றாக அமையப்பெற்றவர்கள். ஒரு உதாரணத்திற்கு குரு பகவான் நன்றாக இடத்தில் அமையப்பட்டுவிட்டால் வெற்றிகள் என்பது அவர்களுக்கு எளிதான ஒன்று. சிலருக்கு தனித்த குருவாக இருக்கிறார் ஜாதகத்தில் அப்படி என்று பார்த்தால் அவ்வளவு சிறப்புடையதாக இல்லாமல் போகிறது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் தனித்து நின்று ஆட்சி பெற்றால் நற்பலன்களை தந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தாலும் சிலருக்கு திருமணம் ஆகாமல் கூட போய்விடுகிறது. ஆகவே குரு எவ்வாறு நல்ல பலன்களை தருவார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சிலருக்கு உதாரணத்திற்கு மேச லக்கணத்துக்காரர்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்வார். ரிஷபராசி லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் பெரும்பாலும் தீமையை செய்ய மாட்டார். அதே நேரத்தில் நன்மைகளை நாம் எதிர்பார்க்க முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஓரளவு கிடைக்கும், ஆனாலும் பெரிய அளவில் எதிர்பார்க்க இயலாது. கடகராசிக்கு குரு பகவான் நன்மைகளை செய்வார். சிம்ம ராசிக்கு குரு பகவான் பல வெற்றிகளையும் துல்லியமான உயர்வுகளையும் தருவார். அதே நேரத்தில் கன்னி ராசிக்கு பெரும்பாலும் குரு பகவான் நன்மைகளை செய்ய மாட்டார். துலாம் ராசிக்கு கண்டிப்பாக குரு பகவானினுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்காது. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் நல்ல வெற்றிகளையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். தனுசு ராசி குருவினுடைய வீடு, ஆகவே அந்த இடத்தில் குரு பகவான் நல்ல உயர்வுகளையும் வெற்றிகளையும் தருவார். மற்றும்
குரு பகவான் மகர ராசி கும்பராசி இருவருக்குமே சனீஸ்வர பகவான் குரு பகவான் பார்த்தால் அந்த தோஷங்கள் நீங்கி வெற்றி வகை சூடுவார்கள். அதேபோல் மீன ராசியில் குரு பகவான் அமைந்து விட்டால் பல வெற்றிகளையும் செல்வாக்குகளையும் உயர்த்தி தருவார். அந்த வரிசையிலே குரு பகவான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பலன்களை தருவார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் குரு பகவானுக்கு ஏற்றபோது திசைகளும் புத்திகளிலும் அதனுடைய பலாபலன்களும் மாறுபடுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குரு திசை பார்வையாளர்களோ அல்லது நேயர்கள் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.